ஓம் சாந்தி. நான் விட்டில் பூச்சியாக இருக்கும் ஆத்மா. நான் திலாராம் தந்தையின் ஆசீர்வாதத்தை அடையும் ஆத்மா. நான் எவரடியாக இருக்கும் ஆத்மா. நான் தந்தையை அன்போடு நினைவு செய்வதால் மேன்மையடைந்து விடுகின்றேன். பார்வையால் மேன்மை அடைவது என்பது உலகத்தின் எஜமானராவதாகும். ஆத்மாவிற்கு தந்தை மூலமாக எப்போது மூன்றாம் கண் கிடைக்கின்றதோ, எப்போது அந்த கண் மூலமாக தந்தையை தெரிந்து கொள்கின்றதோ, அப்போது ஆத்மா தூய்மையாக்கப்படுகின்றது. நான் ஆத்மா அபிமானியாகி தந்தையின் மீது பார்வையை செலுத்துகின்றேன். மற்ற தொடர்புகளை துண்டித்து தந்தை ஒருவரோடு தொடர்பை இணைத்துக் கொள்கின்றேன். அப்போது நான் ஒன்றும் இல்லாதவனிலிருந்து மேன்மையானவனாக ஆகிவிடுகின்றேன். சிவ பரமாத்மா உயர்ந்த ஆசிரியராகவும் உயர்ந்த குருவாகவும் இருக்கின்றார். இப்போது நமக்கு மூன்றாவது கண் கிடைக்கின்றது. இப்போது நம் ஆத்மா தமோபிரதானம் ஆகிவிட்டது. நாம் தந்தையை நினைவு செய்வதால் ஆத்மா தூய்மையாகி விடுகின்றது. நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு கஷ்டமும் வருவது கிடையாது. ஆத்மாதான் 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றது. எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு முறை வந்து இப்படிப்பட்ட அதிசயமான படிப்பை படிப்பிக்கின்றார். இந்த படிப்பிற்கும் அந்த படிப்பிற்கும் இரவு பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றது. இந்த படிப்பின் மூலம் இரவிலிருந்து பகலுக்கு செல்கின்றோம். ஆத்மா தூய்மையாகும் போது தாரணை ஏற்படுகின்றது. நாம் இப்போது தங்க பாத்திரமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். யார் தந்தையை நன்றாக நினைவு செய்கிறார்களோ அவர்களை தந்தையும் நினைவு செய்கின்றார். பார்வை மூலமாக மேன்மையாக்கக்கூடிய ஒரு தந்தைதான் சுவாமி ஆவார். நாம் அனைவரும் விட்டில் பூச்சியாக இருக்கின்றோம். எல்லையற்ற தந்தை கண்டிப்பாக எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பார். அது 21 தலைமுறைக்கு கிடைக்கின்றது. சத்தியமானவர் ஒரே ஒரு பரமாத்மா மட்டுமே. அவர் வந்து பழைய உலகத்தை சத்தியமான கண்டமாக ஆக்குகின்றார்.
சத்தியமான கண்டத்திற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஆத்மா அழிவற்றதோ அப்படி தந்தையும் அழிவற்றவராவார். அவர் எப்போதும் தூய்மையானவர், நிர்விகாரி ஆவார். இல்லற மார்க்கத்தினுடைய ஸ்தாபனையையும் தந்தைதான் செய்கின்றார். தந்தை எப்போது வருகின்றாரோ அப்போது அனைவரையும் பார்வை மூலமாக தூய்மையாக்குகின்றார். நாம் அனைவரும் கள்ளம் கபடமற்ற தந்தையின் குழந்தையாவோம். நாம் என்னவெல்லாம் படிக்கின்றோமோ அவற்றின் மூலம் தந்தைதான் கிடைக்கின்றார். நாம் 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர் ஆகிவிட்டோம். தந்தை வந்து நம்மை மேன்மையானவராக ஆக்குவதற்கு வந்திருக்கின்றார். நாம் இப்போது தந்தையின் மீது பார்வையை செலுத்துகின்றோம். அவரை நினைவு செய்கின்றோம். அதனால் தூய்மையாகி விடுகின்றோம். தந்தைதான் படைப்பின் முதல், இடை, கடையின் ஞானத்தை சொல்கின்றார். மேலும் அனைத்து சாஸ்திரங்களையும் தெரிந்திருக்கின்றார். என்னை நான் மாற்றிக்கொள்வதற்காக எனது பலவீனங்களை உணர்கின்றேன். எந்த மனிதர் அல்லது பிரச்சனை நிமித்தமாக இருக்கின்றதோ அவரது ஆசை மற்றும் அவரது மனபாவனைகளை நான் உணர்கின்றேன். பிரச்சனைகள் என்ற பேப்பரின் காரணத்தை அறிந்து நான் தேர்ச்சி பெறுகின்றேன். சுயஸ்திதி சிரேஷ்டமானது. பிரச்சனை என்பது டெஸ்ட் பேப்பராக இருக்கின்றது. இதை உணர்வதால் எளிதாக மாற்றம் வந்துவிடுகின்றது. மேலும் உண்மையான உள்ளத்துடன் உணர்வதால் திலாராம் தந்தையின் ஆசீர்வாதம் எனக்கு பலனாக கிடைக்கின்றது. வாழ்ந்து கொண்டே விளக்கில் இறந்து போகக்கூடிய விட்டில் பூச்சியாக நான் ஆகின்றேன். ஈஸ்வரிய படிப்பை தாரணை செய்வதற்கு புத்தியை நான் சம்பூர்ண தூய்மையாக ஆக்குகின்றேன். மற்ற அனைத்து தொடர்புகளையும் விடுத்து நான் ஒரு தந்தையின் நினைவில் இருக்கின்றேன். ஒருவரின் நினைவின் மூலமாக என்னை தூய்மையாக்கிக் கொள்கின்றேன். மனதார உணர்வதன் மூலம் திலாராம் தந்தையின் ஆசீர்வாதத்தை பலனாக அடையக்கூடிய தன்னை மாற்றும் ஆத்மா நான். எவரடியாகி ஒவ்வொரு காரியத்திலும் சரி என்று ஆஜராகும் வாரிசு ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.